தாமோதரன், நம்ம வெண்டை விவசாயத்துல சிங்கிள் லேட்டரல் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலா சொட்டு நீர் பண்றது சிறப்பா, மடப்பாசனம் பண்றது சிறப்பா? சார் நீர் பாசன போது கலை மேலாண்மை தான் சார் முத காரணம். நீர் மேலாண்மை ரெண்டு தான் வந்து நம்ம என்ன பாசன முறை வந்து கொண்டு போகிறதுக்கு மிகப்பெரிய டிசிஷன் மேக் பண்ணுறது அதுதான் சார். ஓகே. நீர் வந்து கம்மியாக தான் சொட்டு நீர் பாசனம் பண்ணியிருக்கோம். சொட்டு நீர் பாசனம் பண்ணுறது தான் ரொம்ப பெஸ்ட்டுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா வாய்க்கால் பாசனம் பண்ணும்போது அதுவும் நல்லது தான். ஆனால் கலையோட தாக்கம் வந்து அதிகமாக இருக்கும் உங்களுக்கு. ஆனால் வாய்க்கால் பாசனம் மோஸ்ட்லி நாங்கள் ரெஃபர் பண்ணுறதில்ல. ஏன்னா இருக்கிற டெக்னாலஜி யூஸ் பண்ணி அடுத்த கட்ட மூவ்மெண்ட் ஆகணும். நம்ம டைமிங்க்கு தண்ணி கொடுக்க முடியாது. ஆல் லேபர்ஸ் அது வந்து நிறைய கொஷின்ஸ் நிறைய வந்து இருக்குது. அதை வந்து தவிர்க்கிறதுக்காண்டு சொட்டு நீர் பாசன முறை வந்து கையாண்டுருக்கோம் சார். சிங்கிள் லேட்டரல் பண்ணியிருக்கீங்க, 2 பக்கமும் நடவு பண்ணியிருக்கீங்க. ஸோ என்னென்ன டைமிங்ல, அதாவது என்னென்ன சீசன்ல டபுள் லேட்டரல் பண்ணணும், என்னென்ன பயிருக்கு பண்ணணும், சிங்கிள் லேட்டரல் என்ன பயிருக்கு பண்ணணும், என்ன சீசன்ல பண்ணணும்? சார் இப்போ வந்து இது வந்து காய்கறி பயிர். காய்கறி பயிர்னா இப்போ வந்து மழைக்காலம். இது அதாவது இப்போ வந்து ஜூலை மாதம் இருக்கு. ஜூலையில் இருக்கும்போது இது வந்து மழைக்காலம் போக போக மழைக்காலம் இருக்கிறதுனால நம்ம தண்ணியோட தேவை வந்து ரொம்ப குறைவாக தான் இருக்கும். அதனால சிங்கிள் லேட்டர் பயன்படுத்துவோம். இதே வந்து நீங்கள் ஜனவரிக்கு மேலே, ஜனவரிலேருந்து நீங்கள் மே வரைக்கும் டபுள் லேட்டர் போடணும். அதாவது நம்ம நடவு பார்த்தீங்கன்னா இப்போ 3/4 அடி சொன்னது அப்போ 1/2 அடியே நடுற மாதிரி வரும். ஏன்னா அப்போ டெம்பரேச்சர் அதிகமாகும், வர்றதுக்கு வந்து குறைவாக இருக்கும். அதனால டபுள் லேட்டர் வந்து கொடுக்கணும். நீர் தேவை வந்து அதிகமாக இருக்கும். நியூட்ரியன்ஸ் தேவை வந்து 2 பக்கம் கொடுக்குறது வந்து தேவை வந்து அதிகமாக இருக்கிறதுனால டபுள் லேட்டர் வந்து அப்போ பயன்படுத்தணும். மழைக்காலத்தில் சிங்கிள் லேட்டர் வந்து பயன்படுத்தணும் போதுமான சார். டபுள் சைடு நாட்டு சிங்கிள் லேட்டர் வந்து பயன்படுத்தினா ரொம்ப நல்லதாக இருக்கும். இது வந்து 1 அடி டிஸ்டன்ஸில் வந்து இருக்குது. அந்த லேட்டரோட ஒரு லைன் டு ஒரு லைன், அதாவது செடிக்கு செடி 1 அடி டிஸ்டன்ஸ் இருக்குது. 3/4 அடி, 1/2 அடி, 2 அடி, 1 அந்த மாதிரி டிஸ்டன்ஸில் வெவ்வேறு மாதிரி இருக்குது. கிராப் மாறும். மினிமம் வந்து 1 அடியிலேருந்து 1.5 2 அடி வரைக்கும் இருக்குது சார். இந்த இதுதான் வந்து பொதுவாக பயன்படுத்துகிறோம். காய்கறி பயிருக்கு இந்த மாதிரி இருக்கும். அதே வந்து ஃப்ளவர் கிராப் வந்து, அதாவது பூ பயிருக்கு வந்து வேறு மாதிரி, மலர் பயிருக்கு வேறு மாதிரி வந்து அமைப்பு வந்து இருக்கும். அதாவது பெட்டு வந்து மெத்தடி தான். பொதுவானது வந்து சொட்டு நீர் வந்து சார்.